தற்பெருமைன்னு சொல்லுவாங்க. அதுதான் நான் பண்ண போகிறேன். என்ன நானே பெருமையாக பேசிக்கிறேன். ஏன்னா மோட்டிவேட் பண்ணுறதுக்கு எனக்கு மற்றவங்க தேவையில்ல. எனக்கு நானே மோட்டிவேட் ஆகிக்குவேன். இந்த பிள்ளையை போன மந்த் ரெஸ்க்யூ பண்ணோம். ஹாஸ்பிட்டலில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் டயக்னாசிஸ் க்ளீன் பண்ணிவிட்டு இனி வந்து நம்ம தான் டேக் ஓவர் பண்ணி பார்க்க போகிறோம். ஏன்னா பெருசாக இல்லை, ஆன்டிபயோட்டிக்கும் அந்த புண்ணுக்குரிய க்ளீனிங் மட்டும்தான். ஸோ 3 நாளைக்கு ஒரு தடவை தொடர்ந்து க்ளீன் பண்ணோம். நல்லபடி ஆகிட்டான். இன்றைக்கி ரிலீஸ் பண்ணலான்னு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். இவன் ரொம்ப சமத்துங்க. மனிதர்கள் மேலே அவ்வளோ நம்பிக்கை. ஏன்னா நான் புண்ணுக்கு மருந்து போடும்போதும் என்னை கடிக்கலை. அப்படி என்னை கடிக்கிற மாதிரியான பிள்ளைங்க வந்தால் கூட நான் முடிஞ்ச வரைக்கும் அவங்கள மாற்ற பார்ப்பேன். மனிதனை நம்படா. சில தற்கொலையை கல்லை கொண்டு அடிப்பாங்க, துன்புறுத்துவாங்க. அவங்களோட அறிவு அவ்வளோதான். சில பேர் பாசமாக இருப்பாங்க, சாப்பாடு வைப்பாங்கள்ல, அதை பாடுறா அப்படின்னு சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணுவேன். ஏன்னா குழந்தையோட மூளை வளர்ச்சி தானே இவனுக்கு இருக்க போகுது, நாய்களுக்கும். பெருசாக குழந்தையும் நாய் எல்லாம் ஒன்று தானே. நான் சொல்கிறது மூளை வளர்ச்சியில் சொல்கிறேன். உடனே கோவப்பட்டுறாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நானும் பாசத்தை காமிச்சிருக்கேன். போய் இறக்கி விடும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் கை கொடுத்தாரு. அவனும் வந்து நின்றுக்கிட்டான். ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிவிட்டு தடவி கொடுறான்னு. அடுத்து கிளம்பும்போது வந்தான். அவனை லைட்டாக சமத்தாக தட்டி கொடுத்துட்டு கிளம்பிட்டேங்க. ரொம்ப நன்றிங்க.